வணக்கம், என் பெயர் ரஜ்னீஷ் குமார். இன்று நான் உங்களை ஈஸ்ட்மேன் டெக்னோஷனில் வரவேற்கிறேன். இன்றைய இந்த வீடியோவில் நாம் ஜிடிஐயின் ஆன்லைன் கண்காணிப்பு பற்றி பேசப் போகிறோம். இன்றைய இந்த வீடியோவில் ஈஸ்ட்மேன் சோலார் ஆஃப் மூலம் கண்காணிப்பு எப்படி செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். முதலில் நீங்கள் பிளே ஸ்டோரிலிருந்து ஈஸ்ட்மேன் சோலார் ஆப்பை பதிவிறக்கம் செய்து நிறுவ வேண்டும். அதன் பிறகு அந்த சோலார் ஆப்பை திறக்கவும், பின்னர் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இதற்காக ரெஜிஸ்டர்ட் யூசர் என்பதை கிளிக் செய்யவும். நாம் கஸ்டமரின் இமெயில் ஐடியை உள்ளிடுவோம். அதன் பிறகு ரிக்வெஸ்ட் வெரிஃபிகேஷன் கோட் என்பதை கிளிக் செய்து கஸ்டமரின் இமெயிலுக்கு வரும் ஓடிபியை இங்கே உள்ளிட வேண்டும். கோட்டை இங்கே உள்ளிட்டு அதன் பிறகு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து கஸ்டமரின் கணக்கு தகவலை முழுமையாக்க வேண்டும். நேம் பகுதியில் கஸ்டமரின் பெயரை உள்ளிட வேண்டும். அதன் பிறகு யூசர் நேம் உருவாக்க வேண்டும். அதற்காக எளிமையாக கஸ்டமரின் பெயருடன் அவரது பிறந்த தேதியை சேர்த்து யூசர் நேம் உருவாக்கலாம். அதன் பிறகு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை உருவாக்க வேண்டும். பாஸ்வேர்டும் யூசர் நேமும் எளிமையாக இருக்க வேண்டும். ப்ளீஸ் கன்ஃபர்ம் பகுதியில் அதே பாஸ்வேர்டை மீண்டும் உள்ளிடவும். அதன் பிறகு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் நியூ யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்று காட்டப்படும். அதன் பிறகு டன் அண்ட் லாகின் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது நாம் உருவாக்கிய யூசர் நேம் அல்லது இமெயில் ஐடியை உள்ளிட வேண்டும். மேலும் உருவாக்கிய பாஸ்வேர்டையும் உள்ளிட்டு இந்த அப்ளிகேஷனில் லாகின் செய்ய வேண்டும். லாகின் செய்தவுடன் பிளான்ட் பகுதியில் எல்லாம் சுழற்சி மதிப்புகள் 00 போலவே காணப்படும். அனைத்தும் 0வாக இருக்கும். அதற்கு பிறகு மூலையில் உள்ள பிளஸ் சின்னத்தை கிளிக் செய்ய வேண்டும். பிளஸ் சின்னத்தை கிளிக் செய்தவுடன் கிரியேட் பிளான்ட் என்ற விருப்பம் தோன்றும். இங்கே நாம் பிளான்ட் பெயரை அல்லது கஸ்டமரின் பெயரை உள்ளிட வேண்டும். பின்னர் கஸ்டமரின் முகவரியை உள்ளிட வேண்டும். கெப்பாசிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிஸ்டத்தின் திறனை எத்தனை கிலோவாட் என்றதை உள்ளிட வேண்டும். அதன் பிறகு சிஸ்டம் டைப் பகுதியில் PV + கிரிட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு உள்ள மற்ற விருப்பங்கள் விருப்பத் தேர்வுகள் ஆப்ஷனல் ஆகும். அவற்றை நீங்கள் நிரப்பலாம். இல்லையெனில் அவற்றை தவிர்த்து நேரடியாக அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். இதற்கு பிறகு செட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஆட் டேட்டா லாகர் என்பதை கிளிக் செய்தால் மொபைல் ஸ்கேனர் திறக்கும். அதன் மூலம் நாம் டேட்டா லாகரை ஸ்கேன் செய்ய வேண்டும். நியூ இன் வாட்டர் மாடலில் டேட்டா லாகர் உட்பொதியாக இன்பில்ட் இருக்கும். எனவே சிஸ்டத்தின் உடலில் இருந்தே அதன் QR குறியீடு இருக்கும். அதை ஸ்கேன் செய்ய வேண்டும். ஸ்கேன் செய்த பிறகு மொபைலின் இன்டர்நெட்டை அணைத்து வையுங்கள். பிறகு வைஃபை அமைப்புகளுக்குள் செல்ல வேண்டும். வைஃபை அமைப்புகளில் AP என்ற பெயரில் ஒரு வைஃபை காணப்படும். அதை நாம் இணைக்க வேண்டும். அதன் கடவுச்சொல் பாஸ்வேர்ட் டேட்டா லாகர் அல்லது வைஃபை டொங்கிளின் மேல் எழுதப்பட்டிருக்கும். அந்த கடவுச்சொல்லை உள்ளிட்டு அதை இணைக்க வேண்டும். இது கனெக்டட் விதவுட் இன்டர்நெட் என காட்டும். இது இணைந்தவுடன் நாம் மொபைல் டேட்டாவை அணைத்து கூகுள் குரோம் அல்லது வேறு எந்த உலாவியையும் பிரவுசர் திறக்க வேண்டும். அதில் நாம் தேட வேண்டும் 10.10.100.6. தேடியவுடன் சைன் இன் என்ற விருப்பம் வரும். அதில் நாம் பயனர் பெயராக அட்மின் எனவும் கடவுச்சொல்லாகவும் அட்மின் எனவும் சிறிய எழுத்துக்களில் ஸ்மால் லெட்டர்ஸ் உள்ளிட வேண்டும். அதன் பிறகு ஒரு வலைப்பக்கம் வெப் பேஜ் திறக்கும். அதில் இரண்டாவது இடத்தில் விசர்ட் என்ற விருப்பம் இருக்கும். இப்போது விசார்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். விசார்ட் கிளிக் செய்தவுடன் ப்ளீஸ் செலக்ட் யுவர் கரண்ட் என்ற விருப்பம் வரும். வயர்லெஸ் நெட்வொர்க் சைட்டின் சுற்றுப்புறங்களில் கிடைக்கும் அனைத்து வயர்லெஸ் நெட்வொர்க்களின் பட்டியலும் இங்கே திறக்கப்படும். அந்த பட்டியலில் இருந்து கஸ்டமரின் வைஃபை எது என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இதில் 5G ஆதரவு இல்லாததால் 4G ஐ தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் அந்த வைஃபையின் பாஸ்வேர்டை இங்கே உள்ளிட வேண்டும். தேர்வு செய்த பிறகு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு 2 முறை நெக்ஸ்ட் கிளிக் செய்ய வேண்டும். ஒரு முறை ஓகே கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு செட்டிங் அப்டேட் ஆகும். செட்டிங் முடிந்ததும் எக்ஸ்கிளமேஷன் மார்க் ப்ளீஸ் க்ளோஸ் திஸ் பேஜ் மேனுவலி என்ற செய்தி தோன்ற வேண்டும். இது தோன்றியவுடன் டேட்டா லாகரின் நெட்வொர்க் LED ஒளிரத் தொடங்கும். அதன் பிறகு நாம் அப்ளிகேஷனை திறப்போம். அப்போது 2 பச்சை டிக் மார்க் தோன்ற வேண்டும். 2 பச்சை டிக் மார்க் வந்துவிட்டால் நமது செட்டப் முழுமையாக முடிந்துவிட்டது என்பதை குறிக்கும். ஒரு பச்சை டிக் மட்டும் இருந்தால் செட்டப் இன்னும் செயல்பாட்டில் உள்ளது என்பதை குறிக்கும். அதன் பிறகு உங்களிடம் ஜெனரேஷன் தகவல் தோன்றும். நாங்கள் வழங்கிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருந்ததற்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதே போன்ற மேலும் தொழில்நுட்ப வீடியோக்களை காண
எங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. ஈஸ்ட்மேன்.